ஆனா முடி அழகா வெட்டுங்கண்ணா, சூப்பரா இருக்கணும். எங்கேயும் ஏத்த இறக்கமா இருக்கக்கூடாது. நகை வெட்டுறது பார்த்து வெட்டுங்க. எனக்கு பயமா இல்ல இருக்கு. டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்குது. நல்லா தேய்ச்சு விடுங்க. சூப்பரா தேய்ச்சு விடுங்க. அப்படியே வெள்ளை வெள்ளையா இருந்தேன் நானு. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய மொபைல் யூனிட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கோல்டன் ரெட்ரீவருக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஏற்றி உட்கார வச்சாச்சு. இந்த ஃபீமேல் கோல்டன் ரெட்ரீவர் வந்து ரொம்ப 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 ஷை டைப் அண்டு ரொம்பவும் வந்து அமைதியான அது சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா எந்திரிக்கவே இல்லை, படுத்தே கிடந்தாங்க. டேபிளில் ஏறினதுலேருந்து படுத்தே கிடந்தாங்க. இவங்களுடைய பெட் பேரண்ட் வந்து இவங்களை க்ரூம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு கோம்பிங் ஆரம்பிச்சாச்சு. கோல்டன் ரெட்ரீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் டென்ஸாகவும் இருக்கும், லென்த்தியாகவும் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து லென்த் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தெரிவாங்க, அந்த ஃப்ரான் கலரில் தெரிவாங்க. இதுவும் கோல்டன் ரெட்ரீவர் தான். நிறைய பேர் டார்க் ப்ரௌனாக இருந்தால் தான் கோல்டன் ரெட்ரீவர்னு நினைப்பீங்க. பட் இதுவும் கோல்டன் ரெட்ரீவர் தான். இந்த கலர்லேயும் நிறைய கோல்டன் ரெட்ரீவர் அவைலபிளாக இருக்குது. ஏஜ் ஆக கோல்டன் ரெட்ரீவருக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ஹேர்ஸ் கால் கடியில் நிறையா இருந்தது. அதை வந்து நீட்டாக வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டுக்குள்ளேயும் அந்த ஹேர்ஸ் வந்து அன்ஈவனாக இருந்தது. அதையும் ஃபுல்லாக கோம் பண்ணி ஒரு ஈவன் பொசிஷனில் வச்சு வெட்டியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் அந்த செஸ்ட் கடியில் இருக்கிற போர்ஷனில் வந்து சில இடங்களில் வந்து நாட்ஸ் இருந்தது. அதை வந்து சிசரிங் தான் பண்ண முடிஞ்சது. ட்ரிம்மர் சவுண்டுக்கு ரொம்பவே பயந்தாங்க. ஸோ அதை எல்லாமே சிசர் பண்ணிட்டு பின்னாடி டெயில் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருந்தது. அதையும் நம்ம இப்போ சரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. டெயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி சேர்ந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கோம்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணவே ஆரம்பித்தேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டிலேயே வளர்க்குறதுனால வந்து அந்த டைல்ஸ்லேயே இருக்கிறதுனால வந்து நெயில்ஸ் எல்லாம் பெருசாக வளர்ந்துருந்தது. அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கடி பாஸில் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் நீட்டாக ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும், அவங்க ஃபுல்லாக பேசாமல் ஒரே இடத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி எங்கிட்டுமே நான் அவளை குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்த விட்டு நான் அவளை கைஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி ஒரு டாகா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டேன். அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷன் தான், உட்காந்து மணிக்கே தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல. ப்ளோ ட்ரையர் போடும்போது தான் கொஞ்சம் நின்னாங்க. அதுக்கப்புறம் படுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் படுத்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடித்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய் பாய் பாய், போயிட்டு வாங்க.